அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அதாவது இந்த வீடியோ நான் கட்சி தொண்டனாக இல்லாமல் கேப்டன் அவர்களோட தீவிர விசுவாசியாக கேப்டன் நினைவில் வாழும் ஒரு சாதா மனிதனாக நான் இந்த வீடியோ போடுறேன். கட்சி சார்பாக அல்ல. ஒரு விஷயம், நேற்று பொன்னம்பலம் அவர்கள் தாவேக்காவை வாக்கு சேகரிப்பில் பேசியிருக்காரு. டிஎம்கே ஒரு தீய சக்தி, அதோடு பிரேமலதா அம்மையார் அங்கே போய் கூட்டணி வச்சுருக்காங்க, அது ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மற்ற சங்கதிகள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நடிகர் பொன்னம்பலம் அவர்களே, நாங்கள் உங்களை ரொம்ப மதிக்கிறோம், புரியுதுங்களா? நீங்கள் கேப்டனோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, அவரை பற்றி பல விதத்தில் பல மாதிரி பேசியிருக்கீங்க, புரியுதுங்களா? அதாவது நீங்கள் உடம்பு சரியில்லாத போதெல்லாம் கேப்டன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கிறது நீங்களாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி கல்யாணம் நடத்தி வச்சதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு நல்ல விதமாக நீங்கள் பேசிட்டு, அப்போவும் இதே அந்நியர் தான், அவங்க இருந்து தான் எல்லா உதவியும் பண்ணாங்க, புரியுதுங்களா? இப்போ கூட்டணி போயிட்டாங்கங்கிறதுனால அவங்க குணம் மாறலை, புரியுதுங்களா? ஏதோ கூட்டணி போயிருக்காங்க, அதை நான் பேச விரும்பலை, புரியுதுங்களா? ஆனால் என்றைக்காக இருந்தாலுமே என் அண்ணன் கேப்டன், எங்கள் அண்ணி பிரேமலதா அம்மையார் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் எனக்கு கிடையாது. ஏன்னா கட்சின்னு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ஒத்துக்கலையே தவிர மற்றபடி எங்கள் குடும்பத்தில் அண்ணன் கேப்டன், அண்ணியார் பிரேமலதா, அவ்வளோதான். அதில் எந்த மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் நன்றி கெட்டத்தனமாக நீங்கள் பேசுகிற வாசகங்கள் ரொம்ப தப்பு. விஜய்க்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. அதுக்காக கேப்டன் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாரும் அருகதை கிடையாது, புரியுதுங்களா? அந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ இது பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்க, உங்கள் தலைவர் விஜய், அவனுக்கு கூட அருகதை கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் செந்தூர் பாண்டி படத்தில் வில்லன் நினைக்கிறேன், ஐ திங்க், சரிங்களா? அப்போ அந்த செந்தூர் பாண்டிங்கிற படத்தில் கேப்டன் அவர்கள் கை கொடுக்கலன்னா இவன் இல்லை. அப்போவும் அங்கே கேட்கும்போது அம்மையார் பிரேமலதாவும் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க, புரியுதுங்களா? அதுக்காக இது பண்ணிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால, கட்சியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோங்கிறதுனால நீங்கள் கேப்டன் குடும்பத்தை பற்றி விமர்சனம் பண்ணும்போது நாங்கள் பார்த்து பொத்திக்கிட்டு இருக்க மாட்டோம், புரியுதுங்களா? கேப்டன் குடும்பத்தோட உண்மையான விசுவாசி நான் என்றைக்குமே சொல்லிட்டேன், கேப்டன் குடும்பத்துக்கு நான் அடிமை, புரியுதுங்களா? அவங்க கட்சியை விட்டு போயிருக்கலாம், அது வேறு, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் அவங்க குடும்பத்துக்கு நான் அடிமை, அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பல படத்தில் நடித்து பல பேர் உங்களை வாங்க வச்சதுங்கிறதே கேப்டன் அவர்கள், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மெயின் காரணமாக இருந்தவங்க அம்மையார் பிரேமலதா அவர்கள். அவங்கள போய் இன்றைக்கி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. தின்ன சோத்தில் உப்புன்னு ஒன்று போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. விஜய் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கான் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உடம்பு சரியில்லாத போது சிரஞ்சீவின்றவர் பார்த்தாருன்னு சொல்லியிருக்கீங்க, மற்ற எல்லோரும் பார்த்தாப்பலான்னு சொல்லியிருக்கீங்க. விஜய்கிட்ட உங்கள்கிட்ட எந்த ஹெல்ப் பண்ணணும் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ போட்டதே கிடையாது, இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு கூட்டு பிரச்சாரம் பண்ண சொன்ன வேகத்துக்கு விஜய் உங்களுக்கு கடவுள் ஆகிட்டானா? நான் என்ன சொல்கிறேன், நடிகர்களோட பொழப்பே நடிக்கிறது தான், நான் இல்லைன்னெலாம் சொல்லவே வரல. நடிப்போடு வச்சுக்கோங்க, ஒரு விசுவாசத்துக்கு அடையாளத்தை அதை காட்டாதீங்க, சரிங்களா? அப்புறம் வடிவேலுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். வடிவேலு வேறு மாதிரி பேசினா, இப்போ நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க, அது மக்களோட செல்வாக்கை பொறுத்தது, புரியுதுங்களா? என்றைக்குமே கேப்டன்ற பேருக்கு அந்த ஒரு வேல்யூ இருக்குது, அந்த அம்மையார் பண்ண தான தர்மங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் குடும்பத்தை பற்றி பேசும்போது நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்காதீங்க. அந்த குடும்பத்துக்கு இப்போவும் சொல்கிறேன், அந்த குடும்பத்தை பற்றி யார் தப்பாக பேசினாலும் முதல் வீடியோ போடுறது நானாக தான் இருக்கும், அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தேவையில்லாத நீங்கள் காசு தேவை, விஜய் காலை நீங்கள் நக்கணும்னா விஜய் காலை நீங்கள் நக்குங்க, வேண்டானே சொல்ல வரல. விஜய் காலை நக்கி போடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இனிமேல் சினிமாலாம் வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நக்கி பிழைக்கிறதுங்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சு விஜய் நக்கி பிழைங்க, தப்பே கிடையாது. அதுக்குன்னு என் கேப்டன் குடும்பத்தை பற்றி இன்னொரு வார்த்தை பேசினீங்கன்னால் இதுக்கு மேற்கொண்டு சரியான பதிலடி திருப்பி நான் கொடுப்பேன்.
அப்படி நன்றி மறந்தெல்லாம் நீங்கள் அவங்கள பேசக்கூடாது, சரிங்களா? இன்னி ரேஞ்சுக்கு நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்கன்னா அது காரணம் வந்து கேப்டன் அவர்கள். என்ன, கேப்டன் அவர்களும் அவங்க குடும்பத்தாரும் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? விஜய் உங்களுக்கு எதுவும் இது வரைக்கும் கிழிக்கலை, புரியுதுங்களா? அது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். இப்போ கொடுக்குற காசுக்காக வந்து அப்போ உதவி செஞ்சவங்களை மறக்கிறதுங்கிறது வந்து நம்பிக்கை துரோகம். திரு பொன்னம்பலம் அவர்களே, தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, புரியுதா? இருந்தாலுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணுற தப்புங்கிறது இப்போ நல்லா தெளிவாக தெரியுது. அதை தப்பை திருப்பி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு காசு அவசியம் அப்படின்னா நீங்கள் விஜய் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் ஓட்டை போடுங்க, சரிங்களா? விஜய் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு கேளுங்க, புரியுதுங்களா? அதை விட்டுவிட்டு ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக இன்னொரு குடும்பத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னா, அதுவும் உங்களை வளர்த்து விட்ட குடும்பத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னா அதுக்கு உரிய பதிலடி என்னால் கொடுக்கப்படும், புரியுதுங்களா? ரொம்ப கீழ்த்தரமான செயலில் இறங்காதீங்க, புரியுதுங்களா? ரொம்ப கீழ்த்தரமான செயலில் இறங்கிட்டுருக்கீங்க நீங்கள். இது மிகவும் கீழ்த்தரமான செயல், புரியுதுங்களா? நடிகராக இருந்தபோது விஜய் வந்து நடிகர் சங்கத்துக்கு என்ன செஞ்சாப்புல, இல்லை கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சாப்புல, எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும், புரியுதுங்களா? வருமானத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வர்றாரு, வருமானத்தெல்லாம் விட்டுட்டு நல்லது பண்ண வர்றாருன்னா மற்றவங்க சொல்லுங்கள், நம்புவாங்க, புரியுதுங்களா? அதான் சொல்கிறேனே, அரசியலுக்கு வரவங்க எல்லாமே சுயநலத்தை காவாந்து பண்ணுறதுக்காக அதை விட்டு வரேன் இதை விட்டு வரேன்னு எல்லாம் சொல்கிறது தான், புரியுதுங்களா? அந்த வார்த்தை இப்போ விஜயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காப்புல. இது புதுசு கிடையாது, எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறது தான். இந்த தேர்தல் நேரம் வந்துச்சுன்னா அரசியல்வாதி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் போய் டீ கடையில் டீயை சாப்பிடுவான், துணி கடையில் போய் துணியை துவைப்பான், இஸ்திரி போடுவான், இன்னும் என்னென்ன கீழ்த்தரமான வேலை பண்ணணுமோ அதெல்லாம் அவன் பண்ணுவான். எப்போ பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் பிரச்சாரம்னு ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லா அரசியல்வாதியும் பார்த்திங்கன்னா அப்படியே விவசாயியாக மாறுவான், அப்படியே பால்காரனாக மாறுவான், அப்படியே துணி துவைக்கிறவனாக மாறுவான், அப்படியே இஸ்திரி போடுறவனாக மாறுவான், அப்படியே காய்கறி கடைக்காரனாக மாறுவான், அப்படியே பால் கடைக்காரனாக மாறுவான், அப்படியே டீ கடைக்காரனாக மாறுவான். எல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டும்தான், அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அரசியல்வாதிங்க தன் நிறத்தை மாற்றி அப்படியே வருவான், புரியுதுங்களா? திடீர்னு பார்த்திங்கன்னா பஸ் ஓட்டுவான், நானும் ஒரு தொழிலாளியும்பான். திடீர்னு ஆட்டோ ஓட்டுவான், பாக்கியா படத்தில் ரஜினிகாந்த் ஓட்டுற மாதிரி நானும் ஓட்டுறேன் பாரும்பான். திடீர்னு என்ன பண்ணுவான்னா, யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா அன்றைக்கி தான் சமூக சேவகருமே இவன் போய் தூக்குவான். ஒரு 2 காரை வச்சு அவன் காரையும் வச்சு அனுப்பி விடுவான். அதை ஒரு 10 பேர் எடுத்து வச்சு வீடியோ போடுவான். இதெல்லாம் நிறையா நாங்களே பார்த்தாச்சு, நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, புரியுதுங்களா? கேப்டன் அவர்கள் அப்படி கிடையாது. பாட்சா படத்தில் சொல்கிற மாதிரி இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்வேன் அப்படிம்பா. மனசாட்சிப்படி தலைவர் சொல்லுவார், அந்த மாதிரி தான் கேப்டன், புரியுதுங்களா? அது நான் சொல்லி தெரிய வேண்டியில்லை, இதை நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அரசியல் நாடகத்தை எங்கே வேணாலும் நடத்துங்க, இந்த குடும்பத்தில் நீங்கள் நடத்த வேண்டாம், சரியா? ஏன்னா இந்த குடும்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காகவே நல்லது பண்ணி மக்களுக்காகவே உழைச்சி மக்களுக்காகவே நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எல்லா இதையும் இழந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வரி கட்டாதவன், லோலாய்த்தனம் பண்ணவன், லொஸ்குத்தனம் பண்ணவன், அவனுக்கெல்லாம் பொருந்தாது, புரியுதுங்களா? ஈழத்தமிழர் போராட்டம்னு ஒன்று நடந்துச்சு, அதுக்கு வெறும் 500 ரூபா போட்டது யாருன்னு கேளுங்க, அப்போ புரியும். அந்த வீடியோலாம் பழைய வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். உச்சத்தை உதறிட்டு வரவர் 500 ரூபாயும் 300 ரூபாயும் 200 ரூபாயும் டீ கடைக்காரனை போடுற மாதிரி போட மாட்டார். எல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் கிடையாது. மிஸ்டர் பொன்னம்பலம் அவர்களே, கேப்டன் பேரில் நீங்கள் நல்ல மரியாதை வச்சுருந்தீங்களேங்கிறதுனால இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் காலை கழுவி பிழைக்கிறதா இருந்துன்னா நல்லபடியாக கழுவி பிழைங்க, நல்லபடியாக சம்பாதிங்க. ஆனால் விஜய் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? தயவுசெய்து கேப்டன் குடும்பத்தை பற்றி இன்னுமே நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னால் வேறு மாதிரி பதிலடி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அந்த குடும்பத்தை உப்பை சாப்பிட்டு வளர்த்த நாங்கள். கட்சிக்கு வேறுபாடு இருக்கலாம், அவங்க கூட்டணி போனதுனால நான் கட்சியை விட்டு வெளில வந்திருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி எவன் பேசுகிறாலும் சரி, நாராக கிழித்து தொங்க விட்ருவேன். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க, சரிங்களா?
கேப்டன் குடும்பம் வந்து என் குடும்பம் மாதிரி. இனிமேல் கேப்டன் அவர்களை பற்றியோ அந்நியாரை பற்றியோ வேறு யாரை பற்றியோ பேசுனீங்கன்னால் உரிய தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இதன் மூலம் தங்களை எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.